ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வுகளூடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் உலக அளவிலே பேசப்படக்கூடிய அதிர்ச்சிகரமான சில சம்பவங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்தியாவில் கடந்த 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து உலக ஒழுங்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் பேசியாக வேண்டும். அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களாக நாங்கள் மிகுந்த அச்சத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருப்பது, நாங்கள் எல்லோருமே எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய இனி வரும் காலங்களிலே இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உலக மக்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3வது உலக மகா யுத்தம் தொடர்பானதாக இருக்கிறது. இந்த உலகம் ஏற்கனவே 1வது 2வது உலக மகா யுத்தங்களில் ஏராளமான அழிவுகளை சந்தித்திருக்கிறது. பொருள் அழிவாக இருக்கலாம், உயிரழிவாக இருக்கலாம். இன்னமும் அந்த தாக்குதல்களினுடைய பாதிப்பில் இருந்து மீள முடியாத நிலை இன்றமும் ஜப்பானுடைய நகரங்கள் இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலைமையில் தான் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், கடந்த 22ஆம் தேதி இந்தியாவினுடைய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பைசரன் பள்ளத்தாக்கிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல், இதிலே சுற்றுலா பயணிகளாக இருந்திருக்கக்கூடிய 26 உயிர்கள் பலிகொள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் மோசமான ஒரு மனித தாக்குதலாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்திலே உலக நாடுகள் பெரிய அளவிலே கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகினுடைய ஒவ்வொரு நாடும் இந்தியாவுக்கு தன்னுடைய அனுதாபங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்தியாவோடு நாங்கள் இருப்போம் என்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த முறுகல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலக ஒழுங்கிலே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பனிப்போரை போன்று மிக நீண்ட வரலாற்று கால தொடர்ச்சியை கொண்டிருப்பதாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத நிலைப்பாடு இருக்கிறது. இந்தியாவிலே இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போன காலப்பகுதியிலே இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் என்பது அவ்வப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் இந்த தாக்குதல் என்பது முக்கியம் பெறுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த தாக்குதலை பயன்படுத்தி உலக நாடுகள் தங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளப் போகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது 3வது உலகமாக யுத்தம் ஒன்று இடம்பெறப் போகிறது என்ற வகையிலான கருத்துக்களை மிக நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்றாற் போல பலருடைய இந்த தீர்க்கதரிசிகளுடைய கணிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய போரின் போது இப்படியான ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னார்கள். அந்த பதற்றம் கொஞ்சம் தணிவதற்குள் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான அந்த போர், பலஸ்தீனத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போரினுடைய உலக அழிவுகள் உலக அளவிலே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய போர் பதற்றம், அவர்களுக்கு எதிராக அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறைகூவல்கள் என தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இப்போது அந்த வரிசையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மிக உக்கிரமான ஒரு போரை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த விவகாரத்திற்கு முன்பதாக இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய சார்பாக தன்னுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு நாங்கள் எப்படியாவது பழி தீர்த்து விடுவோம் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக சொல்லியிருந்தார், இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் உலகத்தினுடைய எந்த எல்லைக்கு சென்றாலும் அவர்களை நாங்கள் தேடி வேட்டையாடுவோம், அவர்களுக்கு துணை இருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் ஒரு தண்டனையை வழங்கப் போகிறோம் என்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பல்வேறு ராஜதந்திர முருகல்கள், பிளவுகள் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பாகிஸ்தானிய பிரஜைகளுக்கான விசா ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் 48 மணித்தியாலங்களுக்குள் வெளியேற வேண்டும் என்று சொன்னது. இதை தாண்டி தூதரக அதிகாரிகள் எதிர்வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டது. அதே போல சிந்து நதி நீர் திட்டம் இடைநிறுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்திலே பாகிஸ்தானும் தன்னுடைய வான்பரப்பிலே இந்திய விமானங்கள் பறப்பதற்கான தடையை விதித்திருந்தது. அதை தாண்டி நேற்றைய நாளில் ஒரு ஒப்புதலை பாகிஸ்தான் வழங்கியிருந்தது. அதாவது இந்த பயங்கரவாத அமைப்புகளை நாங்கள் தான் ஊட்டி வளர்க்கிறோம், பயிற்சி அளிக்கிறோம், நிதி அளிக்கிறோம். காரணம், இந்தியாவை எதிர்ப்பது மாத்திரமல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுடைய தேவைகளுக்காக நாங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 9ஆம் மாதம் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்பதாக உலக ஒழுங்கிலே உலகத்தினுடைய போராட்ட அமைப்புகளின் மீதான பார்வையை அமெரிக்கா வித்தியாசமான ஒரு கோணத்தில்
யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து சென்றது. அதன் பின்பதாக அல் கைதாக்களுக்கு இடையிலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் பாகிஸ்தான் துணை நின்றிருக்கிறது என்ற விடயத்தையும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையில் தான் நாங்கள் நோக்க வேண்டிய விடயம் இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அல்லது இது தொடர்பான விடயங்கள் மிகப்பெரிய அளவில் மாறுபட போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார், இதில் மிகப்பெரிய விளைவுகள் பாகிஸ்தானை எதிர்கொள்ளப் போகிறது என்று சொல்லி. அதே நேரம் பாகிஸ்தானும் தன்னுடைய பங்கிற்கு தன்னுடைய பிரதேசங்கள், அதாவது எல்லை பிரதேசங்களுக்கு ராவல்பிண்டி, பஞ்சாப் போன்ற பிரதேசங்களிலே தங்களுடைய ஆயுத தளபாடங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது ஒரு போருக்கான ஒத்திகை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். மறுபக்கமாக இந்தியாவினுடைய விமானப்படை போர் ஒத்திகைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த இருக்கிறது. இன்றைய நாளில் கூட மீண்டும் இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த விவகாரத்தை கண்டித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமையில் உலகமாக யுத்தம் ஒன்று உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா பாகிஸ்தான் என்ற தளத்தை வைத்து இவர்கள் தங்களுடைய பல தரப்பட்ட லாபங்களையும் அதே நேரம் உலக ஒழுங்கில் ஏற்படுத்தப்பட போகின்ற மாற்றங்களையும் தங்களுடைய ஆளுகை அதிகார வர்க்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளையும் இந்த மேற்குலக நாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கான ஒரு ஒத்திகையை இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த முறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட போகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தானிலே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஹபீஸ் சயீதின் லஸ்கர் இ தொய்ஃபா என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய நிழல் அமைப்பாக இருக்கக்கூடிய ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய TRF என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கிற போது 2019ஆம் ஆண்டு பள்ளத்தாக்கு பிரதேசங்களில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்ததாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக கூட இது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த தாக்குதலினால் இந்தியா மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறதோ இல்லையோ, பாகிஸ்தான் அதனுடைய ஆதரவு தரமாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளை அழித்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் இந்தியா இன்னும் ஒரு முடிவையும் எடுக்கலாம். இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது இல்லையா, அங்கிருந்தும் கூட பாகிஸ்தானிய படைகளையும் அங்கே பள்ளத்தாக்குகளில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளையும் கூட தாக்கி அழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் விமான தளத்தின் மூலமாக ஒரு தாக்குதல்களை தொடர்ச்சியாக அந்த பள்ளத்தாக்குகளின் மீது மேற்கொள்ளலாம், அல்லது இந்திய கடற்படையின் மூலமாக பாகிஸ்தானுக்கு மிக அருகில் வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளலாம், அல்லது முப்படைகளை இப்போது தயாராக வைத்திருக்கிறது நரேந்திர மோடியினுடைய அரசு. இது தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய ஒத்திகைகளை ஏற்படுத்தும் என்று கூட சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலைமையை தான் உலக ஒழுங்கு என்பது மீண்டும் சொல்லக்கூடிய விடயம். நாங்கள் இந்த உலக ஒழுங்கை பார்க்கிற போது மிக மோசமான ஒரு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் இப்போது இந்த விவகாரத்திலேயும் செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஈரான் இந்த விவகாரத்திலே நாங்கள் மத்தியஸ்தம் வழங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஈரான் நாங்கள் மத்தியஸ்தம் செய்ய போகிறோம், தயாராக இருக்கிறோம், அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஈரானினுடைய இந்த நிலைப்பாட்டை பார்க்கிற போது நிச்சயமாக இதில் ஒரு மாறுபாடான கருத்துக்களையும் பிளவுச் சமநிலையையும் ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்யும். அதே நேரம் சீனாவும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியது, அதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியது பாகிஸ்தானுக்கான ஆதரவு தளத்தை வலுவிளைய செய்யும். ஆகவே பாகிஸ்தானும் கூட ஆயுத ரீதியாக ஒரு பலமான நாடாக இருக்கிறது, இந்தியாவும் ஒரு பலமான நாடாக இருக்கக்கூடிய இரு சமநிலை பொருந்திய ஆயுத பலத்தோடு இருக்கக்கூடிய நாடுகளாக இவை கொள்ளப்படுகின்ற போதில் இந்த யுத்தங்கள் என்பது உலக அழிவுக்கான, உலக மகா யுத்தத்திற்கான ஒரு ஒத்திகையை ஏற்படுத்த போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பதற்றம், குறிப்பாக ஈரானினுடைய அணு பரிசோதனைகள் தொடர்பான விவகாரத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா தொடர்ந்தும் எச்சரித்து வருகிறது. இந்த விவகாரத்தை நாங்கள் யுரேனியம் சீராக்கல் நடவடிக்கைகளை நிறுத்தப் போவதில்லை, அமெரிக்கா வேண்டுமாக இருந்தால் தடுத்து பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கிறது. 60க்கும் 70% வரையான இந்த
யுரேனிய சீராக்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். மிக பயங்கரமான ஒரு ஆலோசனை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது ஈரானினுடைய அணு உலைகளின் மீது தாக்குதல்களை நடத்துங்கள், அதற்கு பின்பு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு காரணமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் அமெரிக்கா ஆரம்பித்திருக்கக்கூடிய வர்த்தக போர் என்பதும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. உலக நாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான வர்த்தக வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலகினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் சராசரியாக அடிப்படை வரியாக 10% அதிகரித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக, சீனாவுக்கு எதிராக 245 விதத்திற்கும் அதிகமான வரிகளை விதித்திருக்கிறது. இப்படி நகர்ந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும். உலக ஒழுங்கிலே, அதனுடைய சமநிலையிலேயே உக்ரைன் ரஷ்ய போர், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம், இதை தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றம் என்று சொல்லி இது நகர்ந்து கொடுக்கக்கூடிய அதே சமநிலையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போரும் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆக இவைதான் உலக மகா யுத்தத்திற்கான ஆரம்ப காரணியாக இருக்க போகிறது என்பதனையும், கடந்து போன முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவுகளை கடந்து மூன்றாவது உலக மகா யுத்தம் உருவானால் அது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே உலகத்தினுடைய சமாதானத்திற்காக ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விவகாரங்களை உன்னித்து நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் என்பதை தாண்டி இப்படியான ஒரு யுத்தம் சர்வதேச அளவிலே மூலமாக இருந்தால் இது நமக்கும் ஒரு பாதிப்பாக அமையும். ஏற்கனவே உலக மகா யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்ற மாதிரியான கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் அவதானமாக நமது சிந்தனைகளை செலுத்திக் கொள்வோம். நன்றி. மற்றும் ஒரு இன்றைய அதிர்வு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.